அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மக்களே, பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஆயுள் விருத்தி தரும் சித்திரகுப்தன் வழிபாடு மிகவும் முக்கியமான பதிவு மக்களே. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனின் ஏட்டில் நமது முதல் பக்கத்தில் புண்ணிய கணக்கை சித்திரகுப்தரால் எழுதி வைப்போம். அன்னதானம் செய்வோம். சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்வதுதான் நம் புண்ணியங்கள் பெறுவதற்கான முதல் வழி. அன்னதானம் செய்வோம் மக்களே. சித்ரா பௌர்ணமி என்பது புராணங்களில் சித்திரகுப்தன் பிறந்த நாளாகும். நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்று விடாமல் எழுதி வைத்து நம்முடைய உயிர் பிரிந்ததும் நாம் நரகத்துக்கு செல்ல போகிறோமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல போகிறோமா என்பதை நிர்ணயிப்பது இந்த சித்திரகுப்தனின் கையில் இருக்கும் கணக்கு புத்தகத்தில் தான் உள்ளது. சித்திரா பௌர்ணமி புராண கதையை ஒன்றை இந்த பதிவில் உங்களிடம் விவரிக்கிறேன் மக்களே. தமிழ் வருடத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தையே சித்திரா பௌர்ணமி திருநாளாக எல்லோரும் கொண்டாடி வருகின்றனர். இந்த தினத்தில் குறிப்பாக சித்திரகுப்தரை வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய தினம்தான் சித்திரகுப்தனின் பிறந்த நாள் என்றும் சில சாஸ்திர குறிப்புகள் கூறுகின்றது. ஓர் அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார். சிவனும் தன் மூச்சு காற்றால் உயிர்ப்பித்து கொடுத்தார். சித்திரம் மூலம் சித்திரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் இவர் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்பட்டார். அவரே யம தர்மராஜனிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணியாற்றுபவர் என்கிறது புராணம். இந்திரன் பாப விமோசனம் வேண்டி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வந்த நாளும் சித்ரா பௌர்ணமி நாள்தான். சீதாராமன் வனவாசம் முடித்து நகருக்கு திரும்பிய நாள் சித்ரா பௌர்ணமி நாள் எனவும் புராணங்கள் கூறுகின்றன. நவகிரக கேதுவின் தேவதை சித்திரகுப்தன். எனவே கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள், தடைகள், குழப்பங்கள் தீரும். கடன் பிரச்சனைகள், சத்ரு துன்பங்கள் நீங்கி சுலபமாகும். நவகிரக தோஷங்கள் பாவ விமோசனம் நீங்குகிறது. புத்திர பாக்கியம் ஏற்படுகின்றது. திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பது, தொழில் தடைகள் நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கின்றது. செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செவ்வாய் தோஷம் நீங்குகிறது. சந்திரனின் காரத்துவமான தனம், உடல், மனம் மேன்மை அடைகின்றது. அன்னை தினம், தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள். மாங்கல்ய பலம் பெறும் நாள். தோஷம் போக்கும் சித்திரகுப்தன். நவ கிரகங்களில் ஒன்றான கேது கூறிய பிரத்யேக தேவதையாக சித்திரகுப்தனை கூறுவார்கள் என்று நான் முன்னையே கூறியிருந்தேன். ஞானக்காரனான கேது பூர்வ புண்ணியத்தை நிர்ணயித்து கொடுப்பார். ஒருவர் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும். அதனாலதான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்கிறார்கள். இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லையில் இருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது சித்திரகுப்தனை வணங்க வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். இங்கு இவரை தரிசனம் செய்தால் வாழ்வில் நல்ல பலன் கிடைக்கும். அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பா என்று வேண்டிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனி ஆலயம் உண்டு. சித்ரா பௌர்ணமி அன்று இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனையுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும். அன்று அன்னதானம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் காற்றோடு கரையும். கற்பூரம் போல் காணாமல் போகும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.